அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். மத்திய அரசு நிறுவனமான பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் BEL நிறுவனத்தில் ஒரு 340 காலியிடங்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு ஒரு நிரந்தரமான வேலை அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பணியின் பெயர் ப்ரொஃபஷனரி இன்ஜினியர், அதில் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரிக்கல் இந்த ஃபீல்டுலலாம் மொத்த காலி பணியிடங்கள் 340க்கு ஒரு வேக்கன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கான பணி வாய்ப்பு ஆல் ஓவர் இந்தியாவில் இருந்தாலும் தமிழ்நாட்டிலையுமே உங்களுக்கு பணி வாய்ப்பு இருக்குங்க. கண்டிப்பாக இதை பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள், இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவை பார்க்கலாம். இந்த விஷயங்களை BEL அப்படின்னு சொல்லக்கூடிய பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் இந்த நிறுவனத்தில் தான் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. பணியின் பெயர் ப்ரொஃபஷனரி இன்ஜினியர், அதில் ஒரு 4 கேட்டகரியில் வேக்கன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது 1 by 1 பார்க்கலாம். ப்ரொஃபஷனரி இன்ஜினியரில் ஃபஸ்ட்டு எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டில் உங்களுக்கு 175 காலியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து ப்ரொஃபஷனரி இன்ஜினியரில் மெக்கானிக்கலுக்கு 109 காலியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. அதுலேயே கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு 42 காலியிடங்கள் மற்றும் எலக்ட்ரிக்கலுக்கு 14 காலியிடங்கள், ஆக மொத்தம் 340 காலியிடங்கள் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரொஃபஷனரி இன்ஜினியருக்கான சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40,000லேருந்து 1,40,000 வரைக்கும் உங்களுக்கு சம்பளமாக உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் 25 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வயது தளர்வு உண்டு, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதையும் நீங்கள் உள்வாங்கிக்கிட்டு அதுக்கு பிறகு அப்ளை பண்ணுங்கள். இதற்கான மற்ற விவரங்களில் ஃபஸ்ட் நம்ம கல்வி தகுதி பார்த்துடலாம். ப்ரொஃபஷனரி இன்ஜினியரில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன போஸ்ட் அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ். அந்த எலக்ட்ரானிக்ஸ்க்கு நீங்கள் என்ன முடிச்சிருக்கணும் அப்படின்னா BTech BSc இன்ஜினியரிங் கிராஜுவேட்டில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், அப்புறம் கம்யூனிகேஷன்லேயே டெலிகம்யூனிகேஷன், ஓகேவா, அதை நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் ஏதாச்சும் நீங்கள் BTech BSc இன்ஜினியரிங் கிராஜுவேட்டில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து ப்ரொஃபஷனரி இன்ஜினியரில் மெக்கானிக்கலுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா BTech அல்லது BSc இன்ஜினியரிங் கிராஜுவேட்டில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ப்ரொஃபஷனரி இன்ஜினியரில் கம்ப்யூட்டர் சயின்ஸ். அதற்கு BTech அல்லது BSc இன்ஜினியரிங் கிராஜுவேட்டில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், ஓகேவா, அதில் நீங்கள் ஏதாச்சும் முடிச்சிருக்கணும். கம்ப்யூட்டர் சயின்ஸில் முடிச்சிருந்தாலும் ஓகே தான். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அதில் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து ப்ரொஃபஷனரி இன்ஜினியர், அதுக்கு அது என்ன ஃபீல்டில் லாஸ்ட்டாக பார்க்க போகிறது எலக்ட்ரிக்கல், ஓகேவா. அதுக்கு நீங்கள் BTech BScயில் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டில் எலக்ட்ரிக்கல் அல்லது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடித்தவங்க அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த 4 ஃபீல்டில் மட்டும்தான் வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. இந்த ஃபீல்டில் நீங்கள் இன்ஜினியரிங் கிராஜுவேட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த போஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணுங்கள். மொத்தமாக 340 காலியிடங்கள். கேட்டகரி வைஸ் பார்த்தீங்கன்னா URக்கு 139, EWSக்கு 34, OBCக்கு 91 காலியிடங்களும், SCக்கு 51 காலியிடங்களும், STக்கு 25 காலியிடங்கள், ஆக மொத்தமாக 340 காலியிடங்கள் உங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க. கேட்டகரி வைஸ் ஒதுக்கியிருக்காங்க, ஓகேவா, அதையும் உள்வாங்கிக்கோங்க. வயது வரம்பு உங்களுக்கு 25 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். வயது தளர்வு SC ST கேண்டிடேட்டுக்கு 5 வருடங்கள் வயது தளர்வு கொடுப்பாங்க. அதில் OBCக்கு 3 வருடங்கள் வயது தளர்வு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் BWPDக்கு 10 வருடங்கள் வயது தளர்வு பொதுவாக கொடுக்குற அந்த வயது தளர்வு கொடுக்குறாங்க. இந்த வயது தளர்வை வச்சு நீங்கள் செக் பண்ணி உங்கள் வயதுக்கு வரைக்கும் இருக்குது அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும், ஓகேவா. இந்த தகவலை உள்வாங்கிக்கோங்க. அடுத்து இந்த பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே இருக்கும், பணியிடம் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். பெங்களூர் கர்நாடகாவில் இருக்கும், காசியாபாத் உத்தரப்பிரதேஷில் இருக்குது, புனேயில் இருக்குது மகாராஷ்டிரா, ஹைதராபாத் இப்ராஹிம்பட்டினம் தெலுங்கானாவில் இருக்குது, சென்னை தமிழ்நாடு, மச்சிலிப்பட்டினம் ஆந்திர பிரதேஷ், பஞ்ச்குலா ஹரியானா, கோத்வாரா உத்தரகாண்ட், நேவி மும்பை மகாராஷ்டிரா, இங்கெல்லாம் உங்களுக்கு பணியிடம் உங்களுக்கு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் உங்களுக்கு பணியிடம் இருக்கும், ஓகேவா. நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து அப்ளை பண்ணுறவங்க நம்ம சென்னையிலே பணி வாய்ப்பு இருக்குங்கிறதுனால கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 14/11/2025 நவம்பர் மாதம் 14ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணுறதுக்கு விண்ணப்ப கட்டணம் இருக்குது. இது நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க, அப்போ நீங்கள் ஆன்லைனில் இதை பே பண்ணிக்கலாம்.
அப்ளை பண்ணுற அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல், இடபிள்யூஎஸ், ஓபிசி இவங்களுக்கெல்லாம் 1000 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஜிஎஸ்டியோட 1180 ரூபா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணணும். ஒரு சிலருக்கு விண்ணப்ப கட்டணத்துலேருந்து விலக்கு கொடுத்துருக்காங்க. அது யாராக இருக்குன்னா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி, இஎஸ்எம் இந்த கேண்டிடேட்ஸ்க்கெல்லாம் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ண வேண்டியதில்லை. ஓகேவா, இதை உள்வாங்கிக்கோங்க. அடுத்து இந்த பதவிக்கு நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு பிறகு உங்களை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் ஒன்று வைப்பாங்க. அந்த டெஸ்ட்டை தொடர்ந்து உங்களுக்கு இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, அதெல்லாம் உள்வாங்கிக்கோங்க. சிலபஸில் அவங்க நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைனில் தாங்க அப்ளை பண்ணணும். ஆன்லைனில் எங்கே போய்ட்டு அப்ளை பண்ணணுங்கிறது நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன். நீங்கள் ஒரு இந்தியராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டை சேர்ந்த எல்லா விண்ணப்பதாரர்களும் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் நான் முதல்ல சொல்லிட்டேன். 14/11/2025, 24/10/2025, அக்டோபர் 24லேருந்து நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். நவம்பர் 14ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடணும். ஓகேவா, இதை உள்வாங்கிக்கோங்க. அடுத்து எக்ஸாமினேஷன் சென்டர் நம்ம பார்த்துக்குவோம். எக்ஸாமினேஷன் சென்டர் தமிழ்நாட்டில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி, திருநெல்வேலி மற்றும் வேலூர் இங்கெல்லாம் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் வைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் புதுச்சேரியிலையும் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்குது. தமிழ்நாட்டிலே உங்களுக்கு பணி வாய்ப்பும் இருக்குது. எக்ஸாமினேஷன் சென்டரும் தமிழ்நாட்டிலே இருக்குங்க. இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் BEL நிறுவனத்தில் உள்ள இந்த பணியிடத்திற்கு அப்ளை பண்ணுறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு அவங்க அதிலே பாருங்கள் கிளிக் ஹியர் ஃபார் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க அவங்களுடைய கெரியர் பேஜில். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் ரிஜிஸ்டர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு உள்ளே போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா, இதுதான் விபரம். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் அப்ளிகேஷன் லிங்க்குமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதை நீங்கள் பார்த்துட்டு அது நோட்டிஃபிகேஷனை படிச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். இன்னும் அவங்க கெரியர் பேஜில் அவங்க ப்ரொஃபஷனல் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்னும் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஓபிசி சர்டிஃபிகேட், என்சிஎல் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, SC/ST சர்டிஃபிகேட்டு, பிடபிள்யூடி சர்டிஃபிகேட்டு, அப்புறம் அது இந்த மாதிரியான சர்டிஃபிகேட்லாம் அவங்க ஃபார்மேட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. EWS சர்டிஃபிகேட்லாம் இதெல்லாம் நீங்கள் இதையும் எடுத்து பயன்படுத்திக்கிறவங்க பயன்படுத்திக்கலாம். ஓகேவா, இந்த டேட் பார்த்தீங்கன்னா 14/11 சொல்லிட்டு உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கோம். த ப்ரொஃபஷனல் இன்ஜினியர் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன், அப்ளை லிங்க்கு, அப்புறம் அவங்களுடைய அஃபிஷியல் கெரியர் பேஜ் லிங்க் 3மே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் போயிட்டு பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். வேறு எதுவும் சந்தேகம் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கு இந்த தகவலை தெரியப்படுத்துங்க. அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ.